அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு பலருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு, தீரவே மாட்டேங்குது, பரக்கத் இல்லை, பண தேவையுடையவங்களா இருக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஆனா இதை பற்றி திரும்பவும் சொல்றதுக்கு இந்த நேரம் மிகச்சரியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டினுடைய கடைசி நாள்ல இருக்கோம். வருஷத்துடைய முதல் தொடக்க நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த அமல்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஓத தொடங்கணும் அப்படின்னா, நாம விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோட எல்லா ரஹ்மத்தையும் கொட்டி அல்லாஹ் தஆலா நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழச் செய்வான். எனவே இந்த பதிவை யாருமே அலட்சியமா நினைக்காதீங்க. இந்த ஒரு திக்ரு கூட உங்களோட தலையெழுத்தையே மாற்றலாம். ஏன்னா இந்த திக்ரு ஏராளமான சிறப்பு கூடியது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தது. இந்த ஒரு திக்ரு ஆண் பெண் 2 பேருமே காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் ஓதுனாங்க அப்படின்னாலே போதுமானது. அவங்களுடைய அத்தனை தேவைகளுக்குமே இது போதும். அப்படி இந்த திக்ரில் என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய சொல்லப்பட்ட திருநாமங்கள், சொல்லப்படாத திருநாமங்கள், ரகசியமாக வைக்கப்பட்ட திருநாமங்களும் இதில் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். இந்த திக்ரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது செல்வத்திற்காக மட்டும் ஓதப்பட வேண்டிய திக்ரு கிடையாது. பாதுகாப்பிற்காக ஓதலாம். ஷைத்தானுடைய தீங்கு, இந்த மாதிரி சூழ்ச்சி, மற்றவங்களுடைய கெடுதல்ல இருந்து பாதுகாப்புக்கு ஓதலாம். ஆபத்துக்கள் வராமல் தடுக்கிறதுக்காக ஓதலாம். நம்ம விரும்பாத விஷயங்கள் நடக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம். இன்னும் நம்ம குடும்பம் நிம்மதியாக, சந்தோஷமாக, அன்பாக, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம். நம்மளோட தொழில் துறைகள், நம்மளோட வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா விதமான தேவைகளுக்காகவும் இதை ஓதலாம். இதை ஓதனாலே உங்களுக்கு எல்லா தேவைகளுமே நிறைவேறும். இன்னும் காலையில் ஓதுனீங்க அப்படின்னா, இரவுக்குள்ள உங்களோட அன்றைக்கான தேவையை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவான். மாலையில் ஓதுனா காலை வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தேவையானதை தருவான். அப்போ நம்ம இதை ஓதனாலே போதும். நமக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். நம்ம ஆசைப்படுறது தான் நடக்கும். இன்னும் சில நேரங்களில் நம்ம விரும்புகிற விஷயங்கள் சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போகும். ஆனால் இந்த திக்கரை ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, விரும்புகிறத விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே வருவான். இடைவெளி இல்லாமல் நம்ம ஓதும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும். அது மட்டுமல்ல, இதை ஓத ஓத கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். யாரெல்லாம் லட்சக்கணக்கில் கடனோட கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, இதை ஓத தொடங்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட கடனை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் முடிச்சு தருவான். கடன் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பரம்பரைக்கே வராது. ஏன்னா இந்த திக்ர ஓதி நிறைய பேருக்கு அல்லாஹ் தாலா பலனை கொடுத்துருக்குறான். ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் ஓதுவாங்க, அல்லாஹ் தாலா அவங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்குறான். இன்னும் அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களுடைய பல தலைமுறையினர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொத்து சுகங்களை அல்லாஹ் தாலா கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை நான் கண்கூட பார்த்துட்ருக்கேன். ஏன்னா என்னுடைய ஊரில் நிறைய மக்கள் இதை ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் என்னுடைய தோழியே ரொம்ப வறுமையான ஒரு நிலையில் இருந்து இதை ஓதி இன்றைக்கு நல்ல நிலையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு உதவியும் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த திக்ரு. கண்டிப்பாக இந்த திக்ரை ஓத தொடங்குனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியும். செல்வத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நடத்தி தருவான். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான திக்ரு என்ன அப்படின்னா, அதுதான் கஞ்சுல் அர்ஷ், சொர்க்கத்தின் பொக்கிஷம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருந்தோம். நிறைய தெரியாத மக்களுக்கெல்லாம் அது போய் சேர்ந்திருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அன்றாடம் ஓதி பலனடைஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அமல். இதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு மணிக்கணக்கு பத்தாது. அந்த அளவு சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி சிறப்புகளை சொல்லி நான் போட்டிருக்க வீடியோவை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இது எப்படி வந்தது, இது எங்கே உருவாக்கப்பட்டது, எப்படி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தது, இதை ஓதுனா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி முழுமையான
விஷயங்கள் அந்த பதிவில் இருக்கும். கண்டிப்பாக அதனுடைய வீடியோ லிங்க்கை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே போய் பார்த்துட்டு அதற்கு பிறகு ஓதத் தொடங்குங்க. இதை யார் ஓதத் தொடங்குறாங்களோ ரெகுலராக அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதிசயங்களை நிகழ்த்துவான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லா தேவைக்கும் போதுமானது. பணம் இல்லையா இதை ஓதுங்க, அல்லது துஆக்கள் அங்கீகரிக்கப்படணுமா இதை ஓதுங்க, அல்லது உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா இதை ஓதுங்க, திருமணம் நடக்கணுமா ஓதுங்க, வேலை கிடைக்கணுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா, எதிர்காலம் சிறப்பாக இருக்கணுமா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா தேவைகளுக்கும் இது போதுமானது. இன்னும் 10 நாள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. காலையில ஒரு முறை, மக்ரிபுக்கு பிறகு ஒரு முறை. வழமையா ஓதிட்டு வாங்க. இந்த 10 நாள்ல எந்த அளவு உங்களோட வாழ்க்கை மாறியிருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இதற்கு விடுமுறை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பீரியட்ஸ்ல கூட தாராளமா ஓதலாம். ஏன்னா, இதில அல்லாஹ்வினுடைய பெயர்கள் தான் இருக்கு. இத ஓதி நிறைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மாற்றத்த கொடுத்துருக்கிறான். அத கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேரு தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க. கண்டிப்பா நீங்களும் கமெண்ட்ஸ்ல அத தெரியப்படுத்துவீங்க. அந்த அளவு ரொம்ப நம்பிக்கையான ஒரு அமல் தான். என்னுடைய தோழியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தையும் நான் சொல்றேன். இன்னுமே உங்களுக்கு இத ஓதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும். ஏன்னா என்னுடைய தோழிய கட்டிக் கொடுத்த பக்கம் கொஞ்சம் இல்லாதவங்க வீடு தான். ஆனா அவங்களுடைய மாமியார் கொஞ்சம் ஈமான்தாரியானவங்க. ஒரு நல்ல ஒரு குடும்பத்த சேர்ந்தவங்க. அவங்களுக்காகவே இந்த பெண்ண வந்து கட்டிக் குடுத்தாங்க. அவங்களுக்கு 5 பசங்க, 2 பிள்ளைங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களுடைய பசங்களுக்கு சரியான உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய பசங்களுக்கு துணிமணி கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தவங்க. இத ஒரு ஆலிம் கற்றுக் கொடுத்து அவங்க ஓதத் தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அவங்க பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துல இல்லாத வசதி வாய்ப்புகளே கிடையாது. அத்தன பசங்களுக்கும் தனித்தனியான வீடு, தனித்தனியான வாழ்க்கை. அந்த 2 பெண் பிள்ளைகளையும் கட்டிக் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுவாங்களாம், என்னைய இந்த ஊரே அவ்வளோ மோசமா பேசுவாங்க. என்ன பார்த்தாலே பிடிக்காது. ஆனா, யாரெல்லாம் இப்ப ஏளனமா என்ன பேசுனாங்களோ, அவங்கள விட அல்லாஹ் தஆலா என்ன உயர்வா வச்சிருக்கிறான் இந்த செல்வத்துல. அதோட அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு விஷயத்த அல்லாஹ் எனக்கு குடுத்துருக்கான். என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல நெருக்கத்த எனக்கு அல்லாஹ் அதிகமா குடுத்துருக்கிறான். அவங்களுக்காவது சொத்து பத்துக்கள தான் குடுத்துருக்கிறான். ஆனா, எனக்கு அல்லாஹ் தஆலாவினுடைய நெருக்கம் கிடைச்சிருக்குது. இப்ப என்னுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்களாம். என்னுடைய தோழியும் இப்ப அந்த குடும்பத்துல போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு கோடீஸ்வரியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 5 பசங்களுமே செட்டில். அந்த அளவு சொத்து பத்துக்களோட நல்ல தொழில் தொடங்கி, அவங்களுக்கு அதுல அல்லாஹ் தஆலா மென்மேலும் பெரிய பரக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கு அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகுது. அத சார்ந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் அல்லாஹ் தஆலா வெற்றிய கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கு என்னுடைய தோழியும் மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களோட மாமியாரோட சேர்ந்து நிறைய நல்ல அமல்கள செஞ்சுக்கிட்டு, தொடர்ந்து இந்த கஞ்சுல் அர்ஷையும் 2 பேரும் சேர்ந்து ஓதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்க இல்லாதவங்களா இருக்கிறாங்க. சடனா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளோ ஒரு பெரிய பரக்கத்த குடுக்குறான் அப்படின்னா, காரணம் இந்த மாதிரியான ஒரு துஆக்கள், திக்ருகள் ஓதி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இது சாதாரணமான துஆக்களா இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லி தான் நானும் இத ஓதத் தொடங்குனேன். ஆனா எனக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. இத ஓதல அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத ஏன் விட்டோம் இன்னைக்கு? அப்படின்னு மனசுக்கே ஒரு நிறைவில்லாம இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இத ஓதிப் பாருங்க. நிச்சயம் நீங்களும் இத சொல்வீங்க. உங்களோட குடும்பத்தோட முன்னேற்றத்த நீங்க பார்க்கலாம். உங்களோட பிள்ளைகளினுடைய தலையெழுத்து மாறுறதையும் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். வாழவே முடியாத மோசமான சூழ்நிலையில இருந்து இத தொடங்குனாலும், வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறக்கூடிய ஒரு நேரத்த இது உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ். தொடங்குறதுக்கு சரியான நேரம் தான் இந்த நேரம். ஏன்னா நம்ம புத்தாண்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டுல கண்டிப்பா நான் ஓதுவேன்னு நியத்து வச்சு கண்டிப்பா ஓதுங்க. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் வருடப்பிறப்புல நீங்க ஒரு பெரிய ஒரு செல்வாக்கோட, ஒரு நிம்மதியான, ஒரு கடன் இல்லாத, ஒரு ஆரோக்கியமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். இது கண்டிப்பா சொர்க்கத்தின் பொக்கிஷம் மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான். இத ஓதுறதுக்கு எங்க போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதிலேயே இருக்கும் அரபி, தமிழு தர்ஜுமாவோட போட்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அத பார்த்து ஓதுங்க. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, எல்லா விதமான தேவைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒவ்வொரு தேவைக்கும் இதுல ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு. அதுதான் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபு.
இந்த கிதாப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்மக்கிட்ட முக அழகிற்காகவும் உடல் அழகிற்காகவும் மூலிகை நலங்குமாவும் இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய வீட்டிலேயே நம்மளே தயார் பண்ணக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இது ரொம்ப பாரம்பரியமானது. இதை பேக்கெட்டை கட் பண்ணி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். 6 மாதம் வரைக்கும் தீர தீர இதுலேயே ஆயிலை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக ஒரு நாளைக்கு 2 முறை தேய்க்கலாம். இந்த ஆயில் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது தமிழ் குரான், அரபிக் குரான், தர்ஜுமா குரான் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.